சொன்னால் தரைமட்டமாகும், பிறந்தால் இறப்பு நிச்சயம். ராமர் லட்சுமணத்தை சொல்லப்போ யோக வாசியத்துல வர்றாரு. ஏன் இந்த விஷயத்தை அவர் சொன்னார்னா, அவர் சீதையை தண்ணிட்டு போவச்சு சுக்கிரவனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அனுமதம் ஆஞ்சநேயர் தான் சுக்கிரவன் ஏற்பாடு பண்றாரு. சுக்கிரன் வாலிக்கு பயந்து ஒரு தொகையை மறந்து வாழ்ந்தான். அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் சுக்கிரன் கிட்ட கொண்டு போற ராமர் நமக்கு துணையா இருந்தா நம்ம வாழை ஜெயிச்சுட்டா உடனுடைய அர்த்தம் சொல்லிட்டு அவர் ஆஞ்சநேயர் சுக்கிரன் ராம பரீட்சை வர ராமரும் லட்சுமணன் வர வாழை சுக்கிரன் போய் இடத்தை வரத பார்க்கலாம். பார்த்து ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா பயத்திலே வரணும்னா வாலிக்கு பயந்து ஒரு வகையில் இருக்கிற திடீர்னு ஆஞ்சநேயர் ராம லட்சுமணன் எல்லாம் போற பயம் வந்துருக்கு. அதனால அவர் சந்திக்கிறது ரொம்ப தயங்கலாம். அப்புறம் ஆஞ்சநேயர் உள்ள போய் எல்லா விஷயத்தை சொல்லிட்டு வெளியவா அவர் இந்த மாதிரி அவங்க சீதை யாரும் கட்டி போயிடாங்க, அவர் நம்மளுடைய பெரிய சொல்லிட்டு இவர் சமாதானம் பண்ணி கொண்டு போறாங்க. சுக்கிரன் வந்தாலும் இவங்க ஒரு சாதாரண தோட்டத்தில், அதுதான் சொல்றது யாரையும் தோட்டத்தை பார்த்து மாற்றி போடுறது. தோட்டத்தை பற்றி யாருமே ஏற்படாது. இவர் சாதாரண ஒரு சாதாரண ட்ரெஸ் இருந்தாங்க. இவையுமே சக்கரவர்த்தி இருக்கும் போது அப்படி ரொம்ப சந்தேகத்தை சுக்கிரன் ராமன் கேட்கிறார். அப்போ ராமன் ரொம்ப அடக்கமான ஒரு தர்மம் ராமன் கிருஷ்ணர் கூட சில கோபம் இதுவே வர ரொம்ப பவ்யமா அவனுடைய பயத்தை போக்குறதுக்கு வர்ற மாதிரி பேசுறது. அப்ப அவன் சொல்றான், உன்னுடைய பலத்தை நான் செக் பண்ண முடியும். யாருடைய பலத்தை? ராமனுடைய பலத்தை சுக்கிரன் ஒரு மாணவரை இவர் பராஜமாசத்தை இவரை செக் பண்ண சொன்னா லட்சுமணன் பயங்கரம் போகும். லட்சுமணன் யாருடைய ராமனுடைய தம்பி. அவர் யாருடைய அவதாரம்? பெருமாளுடைய அவதாரம் ராமன். சுக்கிரன் ஆதிசேஷனுடைய அவதாரம் லட்சுமணன். ஆதிசேஷன் பெருமாள் ஆதிசேஷன் தம்பியா இருக்காரு. அது தூக்கம் ஆதிசேஷன் பயம் போகும். அதே போகும் வெளியே கொடுத்தாரு. சரி சரிவா நான் என்ன பண்ணணும் சொல்லுவேன். அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாலியும் இன்னொரு வாழணும் சண்டை போட்டு வாலியை கட்டி சாகரத்தை கொண்டு போயிட்டான். அந்த சரீரம் அங்கே இருக்கு, ஒரு டீக்கம் சாகிருக்கு. அந்த சரீரத்தை காமிச்சு இதை தீக்கு எவ்வளோ தூரம் போடுறேன்னு பார்க்க போறேன். அதை வச்சு உன்னுடைய உடல் படத்தை நான் தண்ணி பார்ப்பேன். எப்படி இருக்கும்? இவன் புரிய ராமனுக்கு பெரிய வீர ஒரு செத்துமான வாரியை எடுத்து போடுறதுனால எப்படி இருக்கும்? இதெல்லாம் ராம பொறுமையா அதை எடுத்து தலைவரை சுற்றி தூரம் யோகி மறுபடியும் நம்ம சொல்லுவோம் உடல் ஜாஸ்தியா இருக்கு. சரி இது பண்ண அப்படி இருந்தாலும் அந்த வாழை குணம்னால அவனுக்கு இந்த சந்தேகம் போகிறது. அதெல்லாம் என்ன சொல்றாங்க, உன்னுடைய வில்லை அம்பு விடுற பவரை பார்க்கணும். என் அம்பு அடுத்து யாரை பார்க்கறாங்க. சரி எங்க அதிகமாக சொல்லுவது? மரம் ஒரு மரம் கேள்விப்பட்டிருக்கும். மரம் அந்த மரம் ஒரே மாதிரி தான் வளரும். அதே மாதிரி வளர்ந்து போகும். அது மாதிரி 7 மரம் இருக்கு. இந்த 7 மரத்தை ஒரே நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹார்டான மரம் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் வரும். நாம வந்து பேசி வெளியே காமிச்சிக்கிறேன். அம்பா எடுத்து ஒரே அம்புல அந்த 7 மரத்தையும் பறிச்சு நம்ம இதுதான் சிவவாக்கியம் சொல்றேன். சிவவாக்கியத்தையும் கேள்விப்பட்டீங்களா? சிவவாக்கியம் சித்தர் பேர் தான் சிவவாக்கியம். ஆனால் ராமர் தான் ஒரு மாசிய கால 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 கூடி காவல போர 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 போரில் நின்ற புண்ணியம்
மாற 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 மரண தேடும் எய்த ஸ்ரீராம ராம 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 என்னும் நாமமே சொல்றாரு. அந்த வராம ஒரே மரம் வச்சு அந்த மரம் அதை வந்து சிவபாக்கி சொல்லி இந்த ராமான நாமத்தை சொல்லிட்டார். ராமனுக்கு என்ன பலம் வருமோ அந்த பலம் போகும். நித்தியம் ராமா 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 நீ ஜபம் பண்ணீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்கு வந்துடும். மனதளவு சக்தி உடனடியாக உங்களுக்கு பலம் கிடைக்கணும். சிவபாக்கி சொல்லிட்டாங்க. நாங்களும் படிச்சு போயிட்டு போனோம்னா பொண்ணு வச்சுக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்டாக ராமர் சுத்திரா என்ன பண்ணி பண்ணாங்க. அதுக்கு